வரைக்கும் வந்து நான் இன்ட்ரோ வந்து தனியாக தான் கொடுத்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்து என்னோட காலை பொழுது வந்து ரொம்ப சூப்பராக ஆரம்பிச்சது. என் கூட வந்து பார்த்தீங்கன்னா நேதாஜி அண்ணன் இருக்கார். அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா த ஃபேமஸ் காஞ்சிபுரம் இட்லி மேன் ஆஃப் சென்னை. இன்றைக்கி அண்ணன் கூட தான் வந்து என்னோட நாளை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இட்லி டே. ஸோ அண்ணா, ஹாப்பி இட்லி டே உங்களுக்கும் சரி, உங்கள் கஸ்டமர்ஸ்க்கும் சரி. அண்ட் அண்ணனை மீட் பண்ணிவிட்டு அண்ணன்கிட்ட இந்த ஜேர்னியை பற்றி பேசுவோம். வெல்கம் டு த ஷோ. நான் சென்னை பெரம்பூர்லேருந்து வரேன். ஹாப்பி இட்லி டே. சாய் ரமேஷ், ஹாப்பி இட்லி டே. என் பேர் சுனேஷ், நங்கநல்லூர்லேருந்து வரேன். ஆட்டோ ஓட்டின்னு இருக்கேன். பைக்கில் இப்போ ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாம் ஹெல்மெட் போடுங்க, வெறும் வயத்தோடு இருக்காதீங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இட்லியை சாப்பிட்டுட்டு. வணக்கம் சார், என் பேர் நேதாஜி துரை. சொல்லுங்கள், இங்கே வந்து நங்கநல்லூரில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது காஞ்சிபுரம் இட்லி. சொல்லுங்கள், இந்த காஞ்சிபுரம் இட்லி எப்போ ஆரம்பிச்சிங்க, அந்த ஜெர்னியை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்தது. நாங்கள் எனக்கு நேட்டிவ் காஞ்சிபுரம் தான். இட்லி வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வருது. 10 வருஷமாக டோர் டெலிவரி கொடுத்துட்டு வந்தோம். இப்போ இந்த சென்னை டிராஃபிக்கில் டோர் டெலிவரி ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு நடுவில் ஒரு 6 மாதம் நான் நிறுத்திட்டேன். என்னோடய பழைய கஸ்டமர்லாம் வந்து நாங்களே வந்து வாங்கிக்கிறோம், ஏதோ ஒரு ஏரியாவில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம்னு சொல்லும்போது தான் இந்த ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த 2 வீலரில் வந்து பேக் பண்ணி கொடுக்குற மாதிரி. சரி, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஏரியா. ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை கிடையாது, செவ்வாய்க்கிழமை வெஸ்ட் மாம்பலம் அயோத்தியா மண்டபம் பக்கத்தில் மூர்த்தி ஸ்ட்ரீட்டில், புதன்கிழமை அண்ணா நகர் செகண்ட் மெயின் ரோடு இந்த போகன் வெல்லா பார்க் பக்கத்தில், வியாழக்கிழமை திருவான்மியூர் ஆர்டிஓ ஆஃபீஸ் பேக் சைடு நாகத்தம்மன் கோயில் பக்கத்தில், வெள்ளிக்கிழமை மயிலாப்பூர் காலத்தி கடை அது பக்கத்தில், சனிக்கிழமை நங்கநல்லூர் ஓம் முருகா பூஜா சென்டர் அதுக்கு முன்னாடி வாசலில் தான் இன்றைக்கி நின்றுட்டுருக்கேன். சரி, ஓகே. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் அங்கே வந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 70% இட்லி விட்டு போயிடுச்சு. ஆமாம். எப்படி வந்து இதை மக்கள் அணுகுறாங்க? இல்லை, இது ஒரு யூனிக் ப்ராடக்ட் சார். இது காஞ்சிபுரத்துலேருந்து வருது. அந்த ட்ரெடிஷ்னல் காஞ்சிபுரம் கோவில் இட்லி அங்கே என் ஃப்ரெண்டு ஐயங்கார் ஃபேமிலி அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இது காலையில் 4 மணிக்கு ப்ரிப்பேர் ஆகும் காஞ்சிபுரத்தில். பஸ்ஸில் ஏற்றி விடுவாங்க 5 மணிக்கு. இங்கே 6:45க்கெலாம் வந்துடும். நான் போய் கோயம்பேட்டில் பிக்கப் பண்ணிட்டு அந்தந்த ஸ்பாட்டுக்கு போயிடுவேன். இது வந்து எவ்ரிடே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் ஆகிட்டு காஞ்சிபுரம்? ஆமாம், எவ்ரிடே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் ஆகிட்டு வரும். காஞ்சிபுரத்தில் சொல்கிறாங்களே தட்டு இட்லின்னு, அந்த மாதிரி ரகமாக? இது தட்டு இட்லி கிடையாது. இது குடலை இட்லின்னு சொல்லுவாங்க. இது வந்து மூங்கில் கூடையில் வந்து இந்த இட்லி மாவு ஊற்றுவாங்க. அரிசி, பச்சரிசி, உளுந்து, வெந்தயம், மிளகு, சீரகம், சுக்கு, பெருங்காயம், கருவேப்பிலெல்லாம் போட்டு குடலில் ஊற்றி இதை வேக வைப்பாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 2.5 கிலோ இருக்கும் ஒரு இட்லி. 2 மணி நேரம் வேக வைப்பாங்க. இது சாதா இட்லியோட இது நல்லாயிருக்கும். ஸோ இந்த இட்லி சாப்பிட்றதுனால ஏதாவது மெடிக்கல் பெனிஃபிட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்குது. இது வந்து புளிக்க வைப்பாங்க, அதனால் வந்து வயிற்றுக்கு எதுவும் ஆகாது. மிளகு, சீரகம், சுக்கு, பெருங்காயம் எல்லாம் நம்ம உடம்புக்கு நல்லது தான். ஓகே. அண்ட் இந்த இட்லி எதோட தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்? இது ஆக்சுவலாக வந்து இது அப்படியே சாப்பிட்லாம். இட்லி மிளகா பொடி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். புதினா சட்னி, கார சட்னி வச்சு சாப்பிட்லாம். இந்த இட்லி வந்து அந்தந்த ஏரியாவில் வந்து வாங்கிக்கலாம். வாங்க முடியாதவங்க வந்து டெலிவரி ஆப்பில் வந்து புக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அண்ட் நான் உங்கள் நம்பரை ஃப்ளாஷ் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம நேரில் வந்து இட்லி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன ரிவ்யூங்கிறது ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் வந்து இட்லி லவர்ஸ் இன்றைக்கி வந்து இட்லி டே. ஸோ ஐ விஷ் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி இட்லி டே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நங்கநல்லூரில் வந்திருக்கேன். மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து காஞ்சிபுரம் இட்லின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஆன் வீல்ஸ்லேயே வந்து செம்ம ஃபேமஸாக சென்னையில் வந்து 5 நாளைக்கு 5 டிஃப்ரெண்ட் ஏரியாவில் பரபரப்பாக சேல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் தான் பிடிச்சேன். அவர்கிட்ட கேட்ட அந்த இட்லி வந்து எப்படி ஆரம்பிச்சிங்க, இந்த இட்லியோட ஸ்பெஷாலிட்டியான அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் எனக்கு வந்து டேஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சரி, இதை ட்ரை பண்ணுவோமா? பார்க்கும்போது ஒரு கேக்கை வந்து கட் பண்ணி வச்ச மாதிரி இருக்குங்க.
பார்த்தீங்கன்னா நார்மல் இட்லியில் இந்த இட்லியில் வந்து நீங்கள் சாப்பிடும்போது இந்த மிளகுலாம் வந்து சாப்பிடும்போது அவங்களால வந்து சென்ஸ் பண்ண முடியும். இந்த இட்லி வந்து வெறுமனே சாப்பிடலாம். என்னோடய ட்ரை வந்து கேட்டிங்கன்னா இது வந்து இந்த வடகரியோட சாப்பிட்டு எப்படி இருக்கும் அதை வந்து ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் வந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கிற இந்த காஞ்சிபுரம் இட்லி ட்ரை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா அவரோட ஹாட்லைன் நம்பர் வந்து இங்கே ஃப்ளாஷ் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த கால் பண்ணுங்கள். நீங்கள் அவர் இருக்கிற ஏரியா பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நேரடியாக போயிட்டு ப்ரீ ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிட்டு உங்கள் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத இந்த யூடியூப் வீடியோ கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. அண்ட் எண்டுக்கு வந்தாச்சு. இதுதான் ரொம்ப ஷார்ட்டஸ்ட் வீடியோன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ விஷ் ஆல் மை ட்ராவல் வித் கார்த்திக் சப்ஸ்கிரைபர் நான் சப்ஸ்கிரைபர் happy idli day. Okay, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். See you all in the next video. This is your Karthik signing off. Take care. Bye.